என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இதை போல் ஜாதி கொடி மேலே எத்தனை உயிர் தான் நீ மாய்க்க போகிறேன்னு தெரியல. ம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி கிராமத்தில் பார்த்திபன் வயது வந்து 19 வயசு. அதே பக்கத்தில் கிராமம் சாத்தக்குடி கிராமத்தில் திவ்யாதர்ஷினி, அவங்க இருவரும் அந்த பெண்ணு வயசு வந்து 17. அவங்க இருவரும் பேச்சு பழகி அது வந்து காதலாக மாறி போச்சு. காதலாக மாறி போச்சுன்னா நாளானோடனே இன்னொரு தலைப்பில் வந்து பார்த்திபன் வீட்டில் போய் மிரட்டு பார்க்குறாங்க. அவங்க மிரட்டினோடனே இவங்க பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லிட்டு. அதே மறுநாள் பார்த்தா சாத்தனூர் கிராமத்தில் பார்த்தா மாட்டுத் தொழிலில் 2 பேரும் பணமாக இருக்காங்க. சாத்தனூர் கிராமத்தில் பார்த்திபனும் திவ்யாதர்ஷனும் சடலமாக மீட்கப்பட்டன. இந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே அந்த பார்த்திபன் வீட்டில் இது வந்து தற்கொலை இல்லை, இது ஆணவ கொலை, இது போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது வந்து ஆணவ கொலை தான், இது வந்து தற்கொலை இல்லை. அவங்க தாய் தகப்பனை கதறி அடித்து சொல்கிறாங்க. இது எதுவும் சொல்கிறேன்னா, இதை போல் ஜாதி கொடுமையால் எத்தனையோ பேர் இப்படி அவங்கள மாரி பைத்தியக்காரர் யாருமே இல்லை. ஜாதின்னு சொல்லி ஜாதிக்காக வாழறனா எதுக்கு அதுக்கு நீ வந்து வாழ தேவையில்ல, நீ இருக்க தேவையில்ல. தமிழ்நாட்டில் ஜாதி இல்லாட்ட இடத்துல போ நான் வாழணும்னு சொல்ல. நீ மனுஷனா மிருகமா? ஒரு உயிர் அணியாமல் நீங்கள் வந்து மாற்றி கொலை பண்ணுற நீ யார்? சட்டத்திலே இடமில்லை. நீ யார்? நீ வந்து கொலை பண்ணுறது ஜாதி கொடுமையால் உன்னை எத்தனை பேர் தான் நீ வந்து கொலை போகிற? நீ ஆள் சப்போர்ட் இருக்குது, பணம் வசதின்னு சொல்லிட்டு அந்த பார்த்து வீட்டில் ஒரு சாதாரண ஒரு குடும்பம் சொல்லிட்டு அவன் செய்கிற தொழில் வந்து கொத்தனார் தொழில். அவன் சாதாரண சரி வந்து கொத்தனார் தொழில் செஞ்சு கொண்டு இருக்கும்போது அவங்க மனசு பிடிச்சி போச்சு. அவன் பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பேசி பழகி அவங்களுக்கு மனசு சரி இவன் கூட வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை நல்லான்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி சந்தோஷம் வாயிற டைமில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற வயசில் ஒரு அதிகாலை ரோஸ் வந்து பூத்து எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த பூக்கிற டைமில் அந்த 2 பேர் ஊரை நீங்கள் மாற்றிட்டீங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒவ்வொரு இளைஞரும் இப்படி பார்க்காதீங்க. லவ் பண்ணுங்கள், காதல் பண்ணுங்கள். காதல் பண்ண வேணும்னு சொல்ல, ஜாதியை பார்க்காதீங்க. அவங்களுக்கு போய் ஜாதியை பார்க்க அந்த கொலை வர நாயை, அது எச்ச நாய்களை நீங்கள் ஒவ்வொரு இளைஞரும் பார்த்து அப்படியே ஜாதியை பார்க்க தான் சட்டத்தை ஒரு இடம் கொண்டு வரணும். சேர்ந்து இதேமாரி ஜாதி இருக்கக்கூடாது. நான் ஜாதி பார்க்காம நான் எத்தனை பேர் ஜாதி பார்க்க சந்தோஷமாக இருக்காங்க வாழ்க்கையில். அருமையாக வந்து குடும்பம் பண்ணிக்கிறாங்க. ஆக்ஷன். இதை போல் வந்து கொலை பண்ணவங்கள சட்டத்தில் கடுமையாக தண்டனை கொடுக்கணும். இதை போய் பாகிஸ்தான் இதை சவுதியில் பாரு ஒரு தப்பு பண்ண தண்டனை பயங்கரமாக நடக்குது சட்டம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் சட்டம். இதை போல் ஜாதி கொடுமையில் எந்த உயிரும் மாய்க்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிற மாதிரி கடுமையாக தண்டனை கொண்டு வரணும். ஜாதி பார்க்குறேன்னா அவன் ரோட்டில் போகிறான் நம்ம வந்து ஜாதியை பார்க்காமன்னா அவன் போகிறான் அந்த இடத்துல நீ இருக்காதீங்க. ஏமா உங்களுக்கு ஜாதி வரி இருக்குது இல்லை? அதே பார்த்தா பெண் வந்து இங்கே பார்த்தா கொலை, கற்பழிப்பு, ஜாதி கொடுமையால். நான் வந்து தாழ்த்தப்பட்டவன், நீ இந்த ஜாதி அந்த ஜாதியை பார்த்து வாழாதீங்க. இதேமாதிரி ஜாதியை பார்க்காத. அது ஜாதியை பார்க்குறது அது வந்து சுருப்பிக்க நாய். நாய் என்ன பண்ணும்? லொல்லுன்னு போய் நம்ம கழுத்துக்கு போனால் ஓடுறோம். அதே போல் தான் அவன்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு தப்பணும். இதே போல் ஜாதியை பார்க்காதீங்க. பணம் இருந்தாலும் சரி தான், கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான். ஜாதியை பார்க்கும்போது சந்தோஷமாக வாங்க. அப்படி இப்போ நாய் வந்து என்ன பண்ணணும்? சட்டத்தில் இடம் இருக்கணும். நல்லா ஒரு கடுமையாக தண்டனை கொண்டு வரணும். நான் நம்புகிறேன்.